சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த வக்ஃப் திருத்த மசோதாவில் இருக்கின்ற பல்வேறு கூறுகளை பற்றியெல்லாம் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு தாங்கள் அதை எப்படி உணர்கிறார்களோ அதை பற்றி எல்லாம் கூறினார்கள். ஆனால் வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்தம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வக்ஃப் சொத்துக்கள் முறையற்ற வகையில் நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் ஒரு சில சுயநல சக்திகளிடம் சிக்கி உண்மையாக யார் அந்த பலனை பெற வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காகவும் நிறைய தவறுகள் நடப்பதில் நிர்வாகத்தில் இருந்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாக, அது மட்டுமல்லாமல் சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஒன்றை வசதியாக மறந்திருக்கிறார்கள். புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி வக்ஃப் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு இடஒதுக்கீடு உண்டு. அதே போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு. இவற்றையெல்லாம் எதிர்த்து